கிறிஸ்டல்ஸ் பாய்ச்சா நம்மளுக்கு பணம் பெருகுமா? ஆமா, சத்தியமா நம்மளுக்கு பணம் பெருகும். நம்ம கரெக்டான கிறிஸ்டல்ஸ் நம்ம வீட்டிலையும் சரி, நம்ம வியாபாரம் பண்ற இடத்துலையும் சரி, இல்ல நம்மளோட உடம்புலையும் நம்ம கரெக்டான கிறிஸ்டல்ஸ் பாய்க்கும் போது நம்மளுக்கு பணம் ஈர்ப்பு சக்தி பெருகும். அதாவது ஒரு பிஸ்னஸா இருக்கட்டும், ஒரு வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், இல்ல பார்ட் டைம் இன்கமா இருக்கட்டும், பார்ட் டைம் பிஸ்னஸா இருக்கட்டும், ஆன்லைன் சேல்ஸ் பிஸ்னஸா இருக்கட்டும், ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிஸ்னஸா இருக்கட்டும், ஃபேஸ் டு ஃபேஸ் பிஸ்னஸா இருக்கட்டும், சத்தியமா பணம் பெருகும். உங்களுக்கு எப்படிப்பட்ட சேல்ஸா இருந்தால் லாக் லாக் லாக். வணக்கம், நான் சத்யசீலன் பேசுறேன். இந்த வீடியோல இந்த பணம் பெருகிற கிறிஸ்டல்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சரியா? நல்லா கவனமா கேளுங்க. ஓகே, இப்போ ஒரு வீடா இருக்கட்டும், இப்போ ஒரு வீடுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் நம்ம வச்சா நம்மளுக்கு பணம் அதிர்ஷ்டம் பெருகும். அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போறேன். ஓகே, இப்போ பணம் அதிர்ஷ்டம் பெருகணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க 2 வகை கிறிஸ்டல்ஸ் பாய்க்கலாம். ஓகே, ஒன்னாவது வந்து எமத்திஸ். இது பார்த்தீங்கன்னா மேல பிங்க் கலரா தெரியுதுல, இதெல்லாம் எமத்திஸ். இந்த பிங்க் எல்லாம் எமத்திஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எமத்திஸ் இருக்கும். இதெல்லாம் எமத்திஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம், பணம், வெல்த், ஹெல்த் எல்லாத்தையும் பெருக வைக்கும். ஓகே, அடுத்தது சிட்ரின். ஓகே, இதான் சிட்ரின். கோல்ட் கலரா தெரியுதுல, இது சிட்ரின். ஸோ இதுவும் உங்களோட அதிர்ஷ்டம், பணத்தை பெருக வைக்கும். ஓகே, இதை தவிர்த்து இப்போ நான் வந்து கிறிஸ்டல்ஸ் என்னோட கையில இல்லை என்னோட கழுத்துல வேர் பண்ண போறேன். ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஃபேஸ் டு ஃபேஸ் ஆளுங்களை போய் பார்க்குறேன். எனக்கு சேல்ஸ் லாக் ஆகணும், என்னோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி லாக் ஆகணும், நான் இந்த ப்ரொபோசல் கொடுத்தாலும் சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கும் கிறிஸ்டல்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்றாவது பார்த்தீங்கன்னா இது நான் பேசுறதெல்லாம் கையில் உடம்புல போடுற கிறிஸ்டல்ஸா. நீங்கள் சூப்பர் 7 பாய்க்கலாம். ஓகேயா? இப்போ சூப்பர் 7 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஃப்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி கேஃப்லாம் சூப்பர் 7ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால எஃபர்ட் பண்ண முடியாது. அது லட்சத்தில் போகும், லட்சம் போகும். ஓகேயா? இதெல்லாம் வந்து எஃபர்டபிள் டு பாய், நம்மளால வாங்க முடியும், இதெல்லாம் வாங்கி பாய்க்க முடியும். சூப்பர் 7. ஓகேயா? ஸோ இப்போ சூப்பர் 7 பார்த்தீங்கன்னா இதில் 7 மகிமைகள் இருக்கு. என்ன மகிமைகள்? பணம், அதிர்ஷ்டம், வெல்த், ஹெல்த் இதெல்லாம் பெருக வைக்கும். ஓகேயா? அடுத்தது சிட்ரின். இப்போ இந்த சிட்ரின் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் போடலாம். நார்மலாக வேலை செய்கிறவங்க போடலாம், வீட்டில் உள்ளவங்க போடலாம், பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவங்க போடலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க போடலாம். சிட்ரினோட வேலையே என்னன்னா உங்களுக்கு பணத்தை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். பண ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, சிட்ரினோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கோல்ட் கலரில் இருக்கணும். சிட்ரினோட உண்மையான பவர்ஃபுல்லான குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கோல்ட் கலரில் இருக்கணும். இதெல்லாம் பார்க்க போனால் ஹை ரேங்கிங் வேலைன்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்போ நார்மல் சிட்ரினுக்கும் இந்த ஹை ஸ்பெக் சிட்ரினுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒன்று, ஈர்ப்பு சக்தி கூட. இரண்டாவது, அதோட எனர்ஜி கூட. மூணாவது, இது போட்டாக்கா உங்களுக்கு பணம் பெருகிக்கிட்டே இருக்கும். நாலாவது, இது கொஞ்சம் விலை சீப்பான சிட்ரினோட. அதான் டிஃப்ரென்ஸ். அடுத்தது, நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். எனக்கு வந்து என்னோட பிஸ்னஸ் நிறைய பெருகிக்கிட்டே போகணும். ஸோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நான் பார்க்கும்போது என்னோட பிஸ்னஸ் நிறையா பெருகணும்னா நான் இந்த மாதிரி கிறிஸ்டல் பாய்க்கணும்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் உள்ளவங்க இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து ப்ரொபோசல் பண்ணுறது. நீங்கள் வந்து சூப்பர் 7 இல்லை, இது வந்து கிரீன் ஃபேண்டம். ஓகேயா? ஸோ நீங்கள் கிரீன் ஃபேண்டம் பாய்ச்சா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் கிரீன் ஃபேண்டம். ஓகேயா? ஸோ கிரீன் ஃபேண்டம் போடும்போது நீங்கள் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணாலும், ஆன்லைன் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் பட்டுன்னு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். கிரீன் ஃபேண்டம். ஓகே, அடுத்தது இது ரொம்ப சர்ப்ரைஸான கிறிஸ்டல்ஸ்னு சொல்லலாம். நம்மள எத்தனை பேர் இதை பற்றி தெரியும்னு தெரியல. இதுக்கு பேர் வந்து ஃபேரி ஃபாக்ஸ். இதெல்லாம் ஃபேரி ஃபாக்ஸ் பார்க்க போனால் வந்து நீங்கள் அடிஷ்னலாக பாய்க்கிறது, கழுத்தில் பாய்க்கலாம், இல்லை இந்த மாதிரி ஆப்சிடியன்ஸ் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து ஃபேரி ஃபாக்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பாய்க்கலாம். ஸோ ஃபேரி ஃபாக்ஸ் நம்மளாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணால் உங்களுக்கு அது ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும். இதுதான் அந்த ஃபேரி ஃபாக்ஸோட மேஜிக். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேரி ஃபாக்ஸ் ஒன்று போட மாட்டாங்க. இந்த கையில் ஒரு 4, இந்த கையில் ஒரு 5, கழுத்தில் ஒரு 2. ஃபேரி ஃபாக்ஸ் வந்து அவ்வளோ டிமாண்ட். ஃபேரி ஃபாக்ஸ் இப்படி பாய்க்கணும்னா, இப்போ ஒரு ஃபேரி ஃபாக்ஸ் பாய்க்கிறீங்க வச்சு, இது ஃபேரி ஃபாக்ஸ். ஓகே, ஃபேரி ஃபாக்ஸ் வந்து நம்ம விஷ் பண்ணால் ஃபேரி ஃபாக்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும். ஆனால் நீங்கள் விஷ் பண்ணுறது வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கணும். சும்மா லூசுத்தனமாக இருந்துச்சு விஷ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க. என்னோட வியாபாரம் வந்து நார்மலாக வந்து ஒரு நாளுக்கு வந்து என்னோட சேல்ஸ் வந்து ஒரு 5000 தான் வரும். ஃபேரி ஃபாக்ஸ் மூலியமாக என்னோட சேல்ஸ் வந்து 7000 8000 பெருகணும். எனக்கு ஒரு நியூ கஸ்டமர்ஸ் வரணும்.
ஸோ இப்படி தான் நீங்கள் விஷ் பண்ணணும். இன்னைக்கு எனக்கு 8 அரளி சேல்ஸ் வேணும், ஏதாவது ஒரு வகையில் எனக்கு அதிர்ஷ்டத்தை தேடி கொடு ஃபேரி ஃபாக்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மீ, அவ்வளோதான். அது கூட பேசணும். பேசிட்டு அவங்களோட பாடியை வந்து இப்படி ரப் பண்ணணும். ஓகேயா? ரப் பண்ணிட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் சேல்ஸ் பார்ப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதான் அந்த ஃபேரி ஃபாக்ஸோட பியூட்டி. ஏன்னா இதை பற்றி நான் ரொம்ப பேச மாட்டேன். ஏன் இதை பற்றி நான் ரொம்ப பேசணும்னா, இது வந்து அவ்வளோ ஈஸியாக யார் கையும் கிடச்சிடாது. ஒரிஜினல் ஜாமா வந்து லிமிட்டடாக இருக்கும்போது எப்போ அந்த சந்தர்ப்பங்கள் வருதோ அப்போ தான் இதை பற்றிலாம் நான் பேசுவேன். ஏன்னா நிறைய என்னோட ஃபாலோவர்ஸ்க்குலாம் நான் வந்து பர்சனலாக தான் இதை பற்றிலாம் நான் அப்ரோச் பண்ணியிருப்பேன். ஏன்னா நிறைய பேர் பாய்க்கிறாங்க அதெல்லாம். ஓகே, ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நான் இந்த கிறிஸ்டல்ஸ் பற்றி பேசினேன். ஓகே, லெட்ஸ் சே இப்போ நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் உங்கள் வியாபார இடத்துல வச்சா உங்கள் வியாபாரம் பெருகணும் பார்ப்போம். நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக வந்து இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டல் நம்பர் 1 இருந்தாகணும். இது இங்கே இருக்கணுமா? உங்கள் கல்லாப்பட்டி நார்த் டைரக்ஷன் ஈசன் கார்னர்னு சொல்ல அங்கே வைக்கலாம். உங்கள் கல்லாப்பட்டி கிட்ட இது இருக்கணும். என்ட்ரன்ஸ்லேயே என்ட்ரன்ஸ் இருந்து பார்த்தா அது தெரியணும், இந்த பர்பிள். அடுத்தது இந்த மஞ்சள் கலர். இது 2 தான் நீங்கள் இப்படிப்பட்ட வியாபாரம் பண்ணாலும் சரி இந்த கிறிஸ்டல்ஸ் இருந்தாகணும். நிறைய பேர் கேட்பீங்க, இந்த கிறிஸ்டல்ஸ் நான் பார்த்ததே இல்லையே நார்மலா. யார் சொன்ன பார்த்தது இல்லை? பெரிய பெரிய நகைக்கடையில் வந்து இந்த கிறிஸ்டல் கண்டிப்பாக இருக்குமே. இப்போ சில பேர் இப்போ மாங்க்கு சீஃபுலாம் போய் பார்க்க போவீங்களா, அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் அட்வைஸ் கேட்க இல்லை ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது அவங்க இது வச்சிருப்பாங்க இந்த கிறிஸ்டல்லாம். எஸ்பெஷலி வந்து இந்த பர்பிள் கிறிஸ்டல் கண்டிப்பாக இருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் பர்பிள் கிறிஸ்டல். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இதோட பெருசு பார்க்கணும்னா என்னோட ஹாலில் இருக்குது. என்னோட ஆஃபீஸ் ஹாலில் வச்சுருக்கேன். 15 kg எல்லாம் பெருசு பர்பிள் கிறிஸ்டல் இருக்குது. அதே சைஸில் வந்து நான் வந்து கோல்டு கிறிஸ்டல் வச்சுருக்கேன் என்னோட ஆஃபீஸ் ஹாலில். ஏன்னா இது ஆஃபீஸ் ரூம். ஓகே, உங்களுக்கு கிறிஸ்டலில் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். யார் ஒன்றும் என்னோட HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்று வாங்கி பாய்க்கலையே முதல்ல வாங்கி பாய்ங்க. இதில் 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன். இது வந்து எஃபர்டபிள் டு பை. யார் வேணாலும் இது வாங்கி பாய்க்கலாம். இது வேலைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா 36 கிறிஸ்டலில் இதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர். இதோட நன்மைகள் என்னன்னு பார்ப்போம். இதில் 18 நன்மைகள் இருக்குது, 18 பெனிஃபிட்ஸ். நம்பர் 1 வெரி பவர்ஃபுல். இப்படிப்பட்ட கெட்டதாக இருந்தாலும் வருட்டி விட்டுரும். நம்பர் 2 உங்களோட எனர்ஜி பாடியை சுத்தம் பண்ணி விட்டுரும். நம்பர் 3 உங்களோட அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும். நம்பர் 4 இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 5 உங்கள் ஃபேமிலியில் சந்தோஷம் பெருக ஆரம்பிக்கும். நம்பர் 6 உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆரம்பிக்கும். நம்பர் 7 இப்போ படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிப்பு கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அவங்களோட ஸ்கோரிங் கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் நிறையா பார்ப்பீங்க. படிக்கிற பிள்ளைங்களோட ஸ்கோரிங்கும் சரி, ஃபோக்கஸும் சரி, இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் அவங்க டெய்லி அவங்க பாடியில் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தாங்கன்னா சத்தியமாக 101% அவங்களோட ஸ்கோரிங் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறீங்களா? அப்போ எப்படி சார் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அவ்வளோ ஸ்கோரிங் வரும்னா வியாபாரம் பண்ணுறவங்க அவனு என்னத்தை சொல்கிறது? வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட வியாபாரம் பெருகும். நம்பர் ஒன் வியாபாரம் பெருகும். நம்பர் 2 அவங்க புது புது ஐடியாஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக வந்து என்ன சொல்லுவோம், இங்கே உள்ள நெட்ரி கண் திறந்தாதான் நம்ம சிந்தனைகள் பெருகும். கரெக்டா? அதே மாதிரி இந்த கிறிஸ்டல் வாட்டரை பாய்க்கும் போது உங்களுக்கு புது புது ஐடியாக்கள் உங்களுக்கு பிறந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கிரியேட்டிவாக இருப்பீங்க, இன்னோவேட்டிவாக இருப்பீங்க, செய்ய தெரியாதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த பிரபஞ்ச சக்தி இதில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மூளை பல மடங்கு வேலை செய்யும். இப்போ டிரைவர் வேலை செய்கிறவங்க, இல்லை கிராப் ஓட்டுறவங்க, இல்லை லாங் டிஸ்டன்ஸில் ஓட்டுறவங்க எல்லாம் இந்த கிறிஸ்டல் வாட்டரை பாய்க்கும் போது அவங்க வந்து ரொம்ப சூப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. தூக்கத்தில் உள்ளவங்க கூட பட்டுன்னு பார்த்தாக்கா என்னமோ இதமும் ஏற்றிட்டு என்னமோ பவர் ரேஞ்சர் மாதிரி ஆயிடுவான். சத்தியமாக இதை பாய்ச்சவங்களுக்கு தான் தெரியும், பாய்க்காதவங்க ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டரில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா 19 வெண்டர்ஸ் ஹோல் மலேசியா எடுத்து இந்த ப்ராடக்ட் விற்கிறாங்க. சபா சரவா சிங்கப்பூர் வரைக்கும் உங்கள் எல்லா ஸ்டேட்லையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். 9629122273 9629122273. நான் சத்தியசீலன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இந்த வீடியோ மறக்காம முக்கியமாக எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாய்.